டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து லாக்டவுன் வர இருக்கதாக தமிழ்நாட்டில் லாக்டவுன் வர இருக்கதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. லாக்டவுன்ற வார்த்தையை கேட்டாலே அனைவருக்கும் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். இதற்கு முக்கிய காரணம் 2020 தான். 2020ல் பலரும் பல இன்னல்களை செஞ்சிருப்பாங்க, இக்கட்டில் இருந்திருப்பாங்க. பலரது வாழ்வாதாரமும் அதில் பாதிச்சிருக்கும். அதனால தான் லாக்டவுன் பற்றி கேட்டாலே பலரும் அச்சப்படுவாங்க, ஒரு மன பதட்டம் இருக்கும். ஆனால் இது அந்த லாக்டவுன் கிடையாது. இது ஒரு திரைப்படத்தோட ரிலீஸ் தான். இந்த திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் வெளியே வருவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் கதாநாயகியாக நடித்திருக்காங்க. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஆர் ஜீவா இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, டிசம்பர் 5ல் இருந்துன்ட்டு. அதன்படி அனுபமா பரமேஸ்வரன் கதாநாயகியாக நடிக்கும் லாக்டவுன் திரைப்படம் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகுது. இன்றைய தினம் தான் கார்த்திக் நடித்த வா வாத்தியார் திரைப்படம் வெளிவர இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த டிசம்பர் 5ஆம் தேதியை லாக்டவுன் படக்குழுவினர் கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க. அனுபமா பரமேஸ்வரனுக்கு இந்த ஆண்டு மிகவும் லக்கியான ஆண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு அவர் நடித்த டிராகன் திரைப்படம் முதல்ல ரிலீஸ் ஆனது. அதில் பிரதீப் ரங்கராஜனுக்கு காதலியாக நடித்திருப்பாங்க அனுபமா பரமேஸ்வரன். இதில் அவர் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து 150 கோடிக்கு மேலே லாபத்தை ஈட்டி தந்து வசூலையும் வாரி குவித்தது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விக்ரம் மகன் நடித்த துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படத்தில் துருவ் விக்ரமுக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடித்திருந்தாங்க. பைசன் திரைப்படமும் தீபாவளிக்கு வெளியானது. இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு பெற்று வசூலையும் வாரி குவித்தது, லாபத்தை ஈட்டி தந்தது 70 கோடிக்கு மேலே இதை இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து 2 ஹிட் படங்களை கொடுத்த அனுபமா அடுத்தாக லாக்டவுன் படம் மூலமாக ஆட்ரிக் ஹிட் அடிப்பாரான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அவருமே ஆட்ரிக் ஹிட் அடிக்க காத்து கொண்டிருக்காரு. இந்த படத்தில் இவர் கதாநாயகமாக நடித்து வெளிவர இருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்கும், ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெறுமா, இவர் ஆட்ரிக் ஹிட் அடிப்பார்ன்றதை பொறுத்து பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.